பருத்தி ஜவுளி தொழில் நிறுவப்பட்டதன் மூலம் இந்தியாவில் நவீன தொழில்துறை எப்போது தொடங்கியது? ஏ 1855, பி 1900, சி 1854, டி 1870. சரியான பதில் சி 1854. 10. 1854ஆம் ஆண்டு பம்பாயில் காவாஸ்ஜி நானாபாய் தாவர் என்பவரால் முதல் பருத்தி ஆலை பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி தொடங்கப்பட்டது. இதுவே இந்தியாவில் நவீன இயந்திரங்கள் சார்ந்த தொழில்துறை வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. இந்த காலகட்டத்தில் ஜொராஸ்ட்ரியனிசம் எங்கு பிரபலமடைந்தது? ஏ சீனா சைனா, பி கிரீஸ், சி பெர்சியா பர்ஷியா, டி இந்தியா இந்தியா. சரியான பதில் சி பெர்சியா பர்ஷியா. சரியான விடை ஜொராஸ்ட்ரியனிசம் பண்டைய பெர்சியாவில், தற்போதைய ஈரான், அகாமரிசிய மற்றும் சசானிய பேரரசுகளின் காலத்தில் அரசு மதமாக புகழ் பெற்றிருந்தது. இது தீர்க்கதரிசி ஜொராஸ்டரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கடவுள் வழிபாட்டு முறையாகும். கார்ன்வாலிஸ் எப்போது ஒரு நிரந்தர காவல் படையை நிறுவினார்? ஏ 1801, பி 1791, சி 1785, டி 1810. சரியான பதில் பி 1791. சரியான விடை 1791. சோகஸ்மெலி கார்ன்வாலிஸ் பிரபு 1791-இல் தரோகா முறையை அறிமுகப்படுத்தி நவீன காவல்துறையை உருவாக்கினார். இது மாவட்டங்களை தானாக்களாக பிரித்து அமைக்கப்பட்ட ஒரு முறையான காவல் அமைப்பாகும். வேலூரில் உள்ள ஜலகண்டேசுவரர் கோயிலின் குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன? ஏ ஒரு மலையின் மீது அதன் இருப்பிடம், பி அதன் சிறிய அளவு, சி அதைத் தாங்கும் தூண்களின் எண்ணிக்கை, டி அதன் தனித்துவமான கூரை வடிவமைப்பு. சரியான பதில் சி அதைத் தாங்கும் தூண்களின் எண்ணிக்கை. 1. வேலூர் கோட்டையில் உள்ள இக்கோயிலின் கல்யாண மண்டபத்தில் உள்ள தூண்கள் விஜயநகர கால கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்றாகும். இத்தூண்களில் உள்ள நுணுக்கமான செதுக்கல்களும் அவற்றின் எண்ணிக்கையும் உலக புகழ் பெற்றவை. 2. அக்பருக்கு பிறகு பேரரசராக பதவியேற்றவர் யார்? ஏ குஸ்ரோ, பி தஸ்வந்த், சி தான்சென், டி இளவரசர் சலீம் பிரின்ஸ் சலீம். சரியான பதில் டி இளவரசர் சலீம் பிரின்ஸ் சலீம். 9. பேரரசர் அக்பரின் மறைவுக்குப் பிறகு அவரது மூத்த மகனான இளவரசர் சலீம் 1605-இல் ஜஹாங்கீர் என்ற பெயருடன் அரியணை ஏறினார். இவர் தனது தந்தையின் பல நிர்வாகக் கொள்கைகளைத் தொடர்ந்து செயல்படுத்தினார். ஆரம்பத்தில் சமணராக இருந்த பல்லவ ஆட்சியாளர் யார்? ஏ சிங்கவிஷ்ணு, பி இரண்டாம் நந்திவர்மன் II, சி முதலாம் நரசிம்மவர்மன் நாசிங்ஹவர்மன் I, டி மகேந்திரவர்மன். சரியான பதில் டி மகேந்திரவர்மன். சரியான விடை மகேந்திரவர்மன் ஆரம்பத்தில் சமண மதத்தை பின்பற்றினார். பின்னர் அப்பரால் திருநாவுக்கரசர் சைவ மதத்திற்கு மாற்றப்பட்டார். இவர் மத்தவிலாச பிரகசனம் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர். வாரிசுரிமை போரில் ஷாஜகானின் எந்த மகன் வெற்றி பெற்றான்? ஏ ஷுஜா, பி அவுரங்கசீப், சி தாரா, டி முராத். சரியான பதில் பி அவுரங்கசீப். 3. சரியான விடை பி சோகஸ்மெலி ஷாஜகானின் மகன்களுக்கு இடையே நடந்த வாரிசுரிமை போரில் அவுரங்கசீப் தனது சகோதரர்களான தாரா ஷுஜா மற்றும் முராத் ஆகியோரை தோற்கடித்து வெற்றி பெற்றார். அவர் தனது தந்தை ஷாஜகானை சிறையில் அடைத்துவிட்டு 1658-இல் அரியணை ஏறினார். வட மற்றும் தென் இந்தியா இரண்டிலும் விவசாயம் எதை பெரிதும் சார்ந்து இருந்தது? ஏ நீர்ப்பாசனம் இரிகேஷன், பி மழைப்பொழிவு ரெயின்ஃபால், சி கைமுறை உழைப்பு மேனுவல் லேபர், டி பயிர் சுழற்சி கிராப் ரொட்டேஷன். சரியான பதில் ஏ நீர்ப்பாசனம் இரிகேஷன். சரியான விடை ஏ சோகஸ்மெலி பண்டைய மற்றும் இடைக்கால இந்தியாவில் மழைப்பொழிவு சீரற்றதாக இருந்ததால் விவசாயத்திற்கு கால்வாய்கள், ஏரிகள் மற்றும் கிணறுகள் போன்ற நீர்ப்பாசன முறைகள் அவசியமாகின.
கிபி 1829 இல் அரச ராஜபுத்திர வம்சங்களை பட்டியலிட்ட அறிஞர் யார்? ஏ. வில்லியம் ஜோன்ஸ், வில்லியம் ஜோன்ஸ். பி. ராபர்ட் கிளைவ், ராபர்ட் கிளைவ். சி. ஜான் ஸ்மித், ஜான் ஸ்மித். டி. ஜேம்ஸ் டாட், ஜேம்ஸ் டாட். சரியான பதில் டி. ஜேம்ஸ் டாட், ஜேம்ஸ் டாட். சரியான விடை டி. சோகஸ்மெலி ஜேம்ஸ் டாட் 1829 Annals and Antiquities of Rajasthan என்ற நூலை எழுதி 36 ராஜபுத்திர குலங்களை பட்டியலிட்டார். இவர் ஒரு கீழைத்தேய அறிஞர் மற்றும் ராஜபுத்திர வரலாற்றை ஆவணப்படுத்திய முன்னோடி ஆவார். எந்த இராச்சியம் பஞ்சாப் முதல் காபூல் வரை பரவியிருந்தது? ஏ. ஷாகி இராச்சியம், ஷாஹி கிங்டம். பி. கன்னோசி, கனௌஜ். சி. காஷ்மீர், கஷ்மீர். டி. குஜராத், குஜராத். சரியான பதில் ஏ. ஷாகி இராச்சியம், ஷாஹி கிங்டம். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஷாகி இராச்சியம் வடமேற்கு இந்தியாவில் பஞ்சாப் முதல் காபூல் வரை பரவியிருந்தது. இது கஜினி முகமதுவின் படையெடுப்பின் போது ஒரு வலுவான தடையாக இருந்தது. மற்றவை பி. கன்னோசி கங்கை சமவெளியில் அமைந்திருந்தது. பெரும் பிரபுக்களுக்கும் மன்னருக்கும் இடையே என்ன உறவு இருந்தது? ஏ. நிலப்பிரபு, வேசல். பி. வர்த்தக பங்காளிகள், ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். சி. முதலாளி பணியாளர், எம்ப்ளாயர் எம்ப்ளாயி. டி. கூட்டணி, அலைன்ஸ். சரியான பதில் ஏ. நிலப்பிரபு, வேசல். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி நிலப்பிரபுத்துவ முறையில் ஃபியூடலிசம், மன்னர் நிலங்களை வழங்க, அதற்கு பதிலாக பிரபுக்கள் இராணுவ சேவை மற்றும் விசுவாசத்தை வழங்கினர். இந்த உறவில் பிரபுக்கள் மன்னரின் வாசல், வேசல் அல்லது குறுநில மன்னர்களாக கருதப்பட்டனர். மத சகிப்புத்தன்மை தொடர்பான தனது தந்தையின் சில மரபுகளைத் தொடர்ந்த ஆட்சியாளர் யார்? ஏ. அபுல் பைசி, அபுல் ஃபேஜி. பி. பீர்பால், பீர்பல். சி. ராஜா தோடர்மால், ராஜா டோடர்மல். டி. ஜஹாங்கீர், ஜஹாங்கீர். சரியான பதில் டி. ஜஹாங்கீர், ஜஹாங்கீர். சரியான விடை டி. சோகஸ்மெலி ஜஹாங்கீர் தனது தந்தை அக்பரின் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றி இந்துக்களுக்கு உயர் பதவிகளை வழங்கினார். அவர் அக்பர் தொடங்கிய பல மதச்சார்பற்ற மரபுகளைத் தொடர்ந்து கடைபிடித்தார். ஹோல்கர் குடும்பம் எங்கு அமைந்திருந்தது? ஏ. இந்தூர், இந்தோர். பி. பரோடா, பரோடா. சி. குவாலியர், குவாலியா. டி. நாக்பூர், நாக்பூர். சரியான பதில் ஏ. இந்தூர், இந்தோர். 9. மராட்டிய கூட்டமைப்பில் ஹோல்கர் வம்சத்தினர் இந்தூர் பகுதியை தலைமையிடமாகக் கொண்டு ஆட்சி செய்தனர். மல்ஹர் ராவ் ஹோல்கர் இந்த வம்சத்தின் புகழ்பெற்ற ஆட்சியாளர் ஆவார். பி. பரோடாவை கேக்வாட் குடும்பத்தினர் ஆட்சி செய்தனர். தாரிகிபதாவுனியின் எந்த தொகுதி வெளிப்படையானதாகவும் விமர்சன ரீதியானதாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது? ஏ. ஹுமாயூனின் ஆட்சிக்காலம் குறித்த தொகுதி. பி. அக்பரின் ஆட்சிக்காலம் குறித்த தொகுதி. சி. ஜஹாங்கீரின் ஆட்சிக்காலம் குறித்த தொகுதி. டி. பாபரின் ஆட்சிக்காலம் குறித்த தொகுதி. சரியான பதில் பி. அக்பரின் ஆட்சிக்காலம் குறித்த தொகுதி. பதாவுனி அக்பரின் மதக் கொள்கைகளை தீனிலாஹி கடுமையாக எதிர்த்ததால் அவரது ஆட்சிக்காலத்தைப் பற்றி மிகவும் வெளிப்படையாகவும் விமர்சன ரீதியாகவும் எழுதியுள்ளார். இந்த தொகுதி அக்பரின் கொள்கைகளில் இருந்த முரண்பாடுகளைச் சுட்டிக்காட்டுகிறது. கிமு. பிசிஇ எந்த நூற்றாண்டில் ரோம் ஒரு செழிப்பான நகரமாக வளர்ச்சியடைந்தது? ஏ. கிமு 6ஆம் நூற்றாண்டு. பி. கிமு 7ஆம் நூற்றாண்டு. சி. கிமு 4ஆம் நூற்றாண்டு. டி. கிமு 5ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் ஏ. கிமு 6ஆம் நூற்றாண்டு. 10. கிமு 6ஆம் நூற்றாண்டில் ரோம் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து செழிப்பான நகரமாக மாறத் தொடங்கியது. இக்காலகட்டத்தில்தான் ரோம் குடியரசாக உருவெடுத்து அதன் அரசியல் மற்றும் பொருளாதார வலிமையை அதிகரித்தது. மற்றவை ஏன் தவறு? பி. கிமு. இத்தாலிய பல்கலைக்கழகங்களில் மாணவர்களை பொது வாழ்க்கை, வர்த்தகம் மற்றும் நிர்வாகத்திற்கு தயார்படுத்திய படிப்புத் துறை எது? ஏ. கணிதம், மேத்தமேட்டிக்ஸ். பி. அறிவியல், சயின்ஸ். சி. பொறியியல், என்ஜினியரிங். டி. அறநெறி, எத்திக்ஸ். சரியான பதில் டி. அறநெறி, எத்திக்ஸ். 1.
இத்தாலிய மறுமலர்ச்சி காலத்தில் அறநெறி, எதிக்ஸ் மற்றும் மனிதநேய கல்வி மாணவர்களைச் சிறந்த குடிமக்களாகவும் நிர்வாகிகளாகவும் மாற்ற உதவியது. இது பொது வாழ்வில் நேர்மையுடனும் திறமையுடனும் செயல்படத் தேவையான தார்மீக பயிற்சியை அளித்தது. 2. ஒருங்கிணைந்த முஸ்லிம் கடற்படைக்கும் போர்த்துகீசிய படையெடுப்பாளர்களுக்கும் இடையே கடற்படை போர் எங்கு நடந்தது? ஏ. டாமன், தமன். பி. சோல், சால். சி. டயூ, டியூ. டி. கோவா, கோவா. சரியான பதில் பி. சோல், சால். சரியான விடை 1508 இல் எகிப்து மற்றும் குஜராத் சுல்தான்களின் ஒருங்கிணைந்த முஸ்லிம் கடற்படைக்கும் போர்த்துகீசியர்களுக்கும் இடையே சால், சால் என்ற இடத்தில் போர் நடைபெற்றது. இப்போரில் போர்த்துகீசிய ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவின் மகன் லாரன்சோ கொல்லப்பட்டார். தற்போதுள்ள சீக்கிய குருவால் வாரிசுகள் பொதுவாக எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்கள்? ஏ. மக்கள் வாக்கெடுப்பு மூலம். பி. தெய்வீக வெளிப்பாடு மூலம். சி. மூத்தோர் சபை மூலம். டி. குரு நானக் அமைத்த முன்னுதாரணத்தை பின்பற்றி. சரியான பதில் பி. குரு நானக் அமைத்த முன்னுதாரணத்தை பின்பற்றி. சரியான விடை டி. சோகஸ்மெலி சீக்கிய மதத்தில் வாரிசுகளை நியமிக்கும் முறையே அதன் முதல் குருவான குரு நானக் தொடங்கி வைத்தார். அவர் தனது மகன்களுக்கு பதிலாக தகுதியின் அடிப்படையில் குரு அங்கத்தை தனது வாரிசாக தேர்ந்தெடுத்தார். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?